அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான அறிவிப்புகள் மட்டுமல்லாமல், தமிழக அரசாங்கம் வெளியிடக்கூடிய மிக முக்கியமான அரசு ஆணைகளையும், அரசு அறிவிப்புகளையும் நம்ம முழுமையா வீடியோவா அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி. அதுல பார்த்தீங்கன்னா, நேற்று நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கம் வெளியிட்ட ஒரு மிக முக்கியமான அரசு அறிவிப்பு. அதாவது கவர்ன்மென்ட் ஸ்டாஃப்‌க்கு வந்து லைஃப் இன்சூரன்ஸும், ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸும் அத வந்து எந்தவித செலவுமே இல்லாம, கட்டணமும் இல்லாம அவங்களுக்கு வழங்கணும்னு சொல்லி, தமிழ்நாட்டுடைய முன்னணி வங்கிகளோட நம்ம தமிழ்நாடு கவர்ன்மென்ட் வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. நம்முடைய சிஎம் தலைமையில. அது குறித்து நேத்து ஒரு அறிவிப்ப வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுல என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவா வந்து உங்க அனைவருக்குமே தெரியும். ஒரு காமன் மேன் வந்து ஒரு ஆயுள் காப்பீடோ, இல்ல விபத்து காப்பீடோ இத வந்து அவங்க தனியா வந்து அவங்க போய் அப்ளை பண்ணும்போது, அதுக்கு ஒரு செலவு அதுக்கு ஒரு தொகைய வந்து அவங்க வந்து பே பண்ண வேண்டியதா இருக்கும். ஆனா, இதுவே வந்து கவர்ன்மென்ட் ஸ்டாஃப்‌க்கு பார்த்தீங்கன்னா, ஆயுள் காப்பீடும், விபத்து காப்பீடும் இதுக்கு வந்து அந்த ஒரு அமௌண்ட்ட வந்து அவங்க செலவு பண்ணாம, அந்த இன்சூரன்ஸ வந்து எந்த கட்டணமும் இல்லாம அவங்களுக்கு சேரக்கூடிய வகையில அரசு வந்து முடிவு பண்ணி, அந்த அடிப்படையில முன்னணி வங்கிகள்ல நடந்த பேச்சுவார்த்தைகள் மூலமாக, அவங்க வந்து அந்த வங்கி வந்து இதுக்கு வந்து ஓகே பண்ணியிருக்காங்க. அதுல பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு அரசு ஊழியர் வந்து ஏதாவது ஒரு வகையில வந்து அந்த ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து அவரு டெத் ஆயிட்டாங்கனாலோ, அல்லது அந்த ஆக்சிடென்ட் காரணமாக அவர் வந்து பெர்மனன்ட்டா வந்து அவரால எதுவுமே செய்ய முடியாம ஒரு ஊனமடைந்தாலோ, அவங்களுக்கு விபத்து காப்பீடு தொகையாக ரூ. 1,00,00,000 நிதியையும், விபத்துல இறந்த அரசு அலுவலர் குடும்பத்துல உள்ள திருமண வயதை எட்டியுள்ள அந்த யாராவது பொண்ணு இருந்தாங்க அப்டின்னா, அவங்களுடைய மேரேஜ் செலவுக்காக தலா ரூ. 5,00,000 2 மகளுக்கு ரூ. 10,00,000 வந்து நிதி உதவியும், விபத்து காரணமாக அவங்க இறந்துட்டாங்க அப்டின்னா, அவங்க குடும்பத்துல உள்ள யாராவது படிக்கக்கூடிய பையனோ, பொண்ணோ இருந்தாங்கன்னா, அவங்க அவங்க வந்து பள்ளி கல்விய முடிக்கிற வரைக்கும், அப்புறம் அப்புறம் அடுத்து அவங்க காலேஜ் சேர்றதுக்கு தேவையான உதவித்தொகையா ரூ. 10,00,000 வரைக்கும் அவங்களுக்கு வந்து குடுக்குறாங்க. அதே மாரி இது வந்து ஆக்சிடென்ட் ஆகி இறந்தாங்கன்னா, அப்படி இல்லாம வந்து அவங்க இயற்கை மரணம் அடைந்துட்டாங்க அப்டின்னா, அவங்களுக்கு ஆயுள் காப்பீட்டு தொகையா வந்து ரூ. 10,00,000 வந்து வங்கிகளே வழங்கிடும் அப்படின்னு ஒரு இத வந்து வெளியிடுறாங்க. இத யாரெல்லாம் வழங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஸ்டேட் பேங்க், ஐஓபி, இந்தியன் பேங்க், கனரா பேங்க், ஆக்சிஸ் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, யூனியன் பேங்க்னு சொல்லி இந்த 7 முன்னோடி வங்கிகள் வந்து அரசு ஊழியர்கள் வந்து அவங்களுடைய ஊதிய கணக்கை பராமரித்து வரும் பட்சத்தில, எந்தவித கட்டணமும் இன்றி வழங்கிட அவங்க வந்து முன்வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம, அவங்களுடைய வங்கிக் கடன், வீட்டுக் கடனு, கல்விக் கடன் ஆகியவற்ற வந்து கவர்ன்மென்ட் ஸ்டாஃப் பெறும்போது, வட்டியில வந்து சலுகையும் வந்து அவங்களுக்கு வந்து வழங்கவும் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ, அதனால இத வந்து இந்த சலுகைகள்லாம் வந்து கவர்ன்மென்ட் ஸ்டாஃப்‌க்கு வழங்குவத கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய வகையில நம்மளுடைய சிஎம் வந்து அந்த அந்த பேங்க் சார்பா வந்து ஒப்பந்தத்துல வந்து சைன் போட்டிருக்காங்க. அப்படிங்கிறது தான் இதனுடைய டீட்டெயில். ஸோ, அந்த ஒப்பந்தம் போட்டவுடைய இதுதான் டீட்டெயிலு. ஸோ, இதுல யார் யாரெல்லாம் இருந்திருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய நிதித்துறை அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு சார் இருந்திருக்காரு. அப்புறம் நம்முடைய தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் சார். அப்புறம் நிதித்துறை முதன்மை செயலாளர்கள் திரு உதயசுந்தரன் ஐஏஎஸ் சார். அப்புறம் நிதித்துறை செயலாளர் செலவுகள் திரு நாராயணன் ஐஏஎஸ் சார். அப்புறம் கருவூலம் மற்றும் கணக்குகள் துறை இயக்குனர் திருமதி சாருஸ்ரீ ஐஏஎஸ் மேம். அப்புறம் வந்து பேங்க்ல உள்ள ஹையர் அஃபிசியல்ஸ் எல்லாம் கலந்துகிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற ஒரு அறிவிப்ப தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுதான் நடந்தது. ஸோ வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு அறிவிப்பு தான். ஸோ வந்து விபத்து காப்பீடுன்னு சொல்லி நம்ம வந்து ஒரு ஒரு அமௌண்ட்ட செலவு பண்ணாம இந்த மாரி விபத்துனால ஒரு அரசு ஊழியர் இறக்கும்போது, அவருடைய குடும்பம் எவ்வளவு ஒரு கஷ்டத்துக்கு உள்ளாகும். அவங்களுக்கு வந்து அந்த இழப்பை வந்து ஈடு செய்ய முடியாது. ஆனா இந்த மாரி ஒரு காப்பீடு வரும்போது, அவங்களுடைய ஃபேமிலிய வந்து ரன் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி நம்ம சிஎம் பண்ணியிருக்காங்க. இதுதான் நேத்து வெளியான ஒரு அறிவிப்பு. கவர்மெண்ட் என்னென்ன அறிவிப்பு வெளியிடுறாங்களோ, எல்லா அறிவிப்பும் நம்ம அப்லோட் பண்ண முடியாது. எது மிக முக்கியமான அறிவிப்போ நம்ம அத அப்லோட் பண்றோம். பாருங்க. தேங்க் யூ.